ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவன் தம்முடைய விலையேற பெற்ற கிருபையினாலே நம் ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். ஆகினால் தானே இந்த நாளின் கால வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் எனக்கு செய்திருக்கின்ற எல்லா விதமான உபகாரங்களுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் வரும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு பாராட்டியிருக்கின்றார். எத்தனையோ பேர் நம்மை காட்டிலும் பரிசுத்தவான்களாய், நம்மை காட்டிலும் ஆண்டவரை நேசிக்கின்றவர்களாய் இருந்து இந்த பூலோகத்தை விட்டவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ தேவன் கிருபை பாராட்டி ஒரு புதிய நாளை நானும் நீங்களும் காணும்படியாக நமக்கு உதவி செய்திருக்கின்றார். அப்படி பார்ப்போம் என்று சொன்னால், நானும் நீங்களும் அவர்களை காட்டிலும் எந்த விதத்திலும் நாம் விசேஷித்தவர்கள் அல்ல. ஆனால் நானும் நீங்களும் அவருடைய கிருபையினாலே, அவர் நம் மீது மனம் இறங்கினபடியினாலே நானும் நீங்களும் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கும்படியான ஒரு கிருபை நம் மீது பாராட்டப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், அவர்தாமே நம்முடைய மெய்ப்பராக இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார். இன்றைக்கும் கூட யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். John chapter 10 verse 9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே வாசலாக காணப்படுகின்றேன், ஒருவன் என்னுடைய வழியாக பிரவேசித்தால் அவன் மேய்ச்சலை கண்டடைவானாம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளின் கால வேளையிலும் கூட அநேக வாசல்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசல்கள் வழியாய் நாம் கடந்து போவோம் என்று சொன்னால், எல்லா வாசல்களிலும் நாம் மேய்ச்சலை கண்டடைய முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகின்ற அந்த வாசலின் வழியாய் நாம் கடந்து போவோம் என்று சொன்னால், அந்த வாசல் நம்மை ஆசீர்வாதத்தின் வழிகளுக்குள்ளாக நடத்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒருவன் நானே வாசலாக இருக்கிறேன், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவானான், அவன் எல்லா காரியத்திலுமிருந்து விடுதலையாக்கப்படுவான். விசேஷமாய் தன்னுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுதலையாக்கப்படுவான். அப்படி என்று சொன்னால், அவன் தன்னுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவன் மேய்ச்சலை கண்டடையத்தக்கவனாக காணப்படுகிறானான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்ற மனிதனாக காணப்படுகின்றானா. இந்த கால வேளையிலும் கூட ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது, தேவனை நாம் கண்டடையத்தக்க சமயத்திலே நாம் கண்டு கொள்ளுவோம் என்று சொன்னால், நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோம். அவரே வாசலாக இருக்கின்றார். அவர் வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிக்கும் பொழுது அவர் நமக்கு மேய்ச்சல் உள்ள இடங்களிலே, நமக்கு மேய்ச்சலான அல்லது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இடங்களிலே நம்மை கொண்டு போய் விடுகின்ற தேவனாக இருக்கின்றாராம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளின் கால வேளையிலும் கூட இயேசு கிறிஸ்துவாகிய வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிப்போம் என்று சொன்னால், இந்த நாளிலும் கூட நானும் நீங்களும் செய்கின்ற எல்லா காரியத்திலும் அவர் மேய்ச்சலை கண்டடையத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருவார். ஆகினாலே அவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உம்மை நான் பின்பற்றுகின்றேன், உம்மை நான் சார்ந்து கொள்ளுகின்றேன், நீரே என்னுடைய மேய்ப்பனாக இருக்கின்றீர், நான் உமக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறும்படியாக தேவரீர் மேய்ச்சலை எனக்கு காட்டும்படியான தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த நாளை நாம் அவருடைய சமூகத்தில் நாம் தொடங்கி இருக்கின்றோம். அவர்தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். ஆமேன்.